திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி எழுதிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் சீகாமரம், தலம் திரு ஆரூர், பதிகம் 19, பாடல் 3. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. சேய உலகமும் செல் சார்வும் ஆனானே, சேய உலகமும் செல் சார்வும் ஆனானே, மாய போர் வல்லானை மாலை தாழ் மார்பனை, சேய உலகமோ செல் சார்வும் ஆனானே, மாய போர் வல்லானை மாலை தாழ் மார்பனை, வெய்ய ஒத்த தோழி தோளையர், வெய்ய ஒத்த தோழியர் தம் மென்மூளை மேல் தன் சாந்தின், வெய் ஒத்த தோளையர் தம் மென்மூளை மேல் தன் சாந்தில், ஆயத்து இடையானை நான் கண்டது ஆரூரே, ஆயத்து இடையானே நான் கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா உலகத்தையும் கடந்து இருக்கும் வீடு பேறு உலகமாக உள்ளவனும், அந்த வீடு பேற்று நெறியினை அடைய உதவும் வழியாக இருப்பவனும், உயிர்களை சூழ்ந்து இருக்கும் மாயத்தை வெல்லும் வலிமை வாய்ந்தவனாகவும் இருக்கின்றவர் நம் சிவபெருமான். எல்லா உலகத்தையும் கடந்து நிற்கும் வீடு பேறு பெற்று உலகம் முழுவதும் இருப்பவனாகவும், அந்த வீடு பெற்று அந்த மார்க்கத்தை அடைவதற்கு வழியாக இருப்பவனும் சிவபெருமான். மாலை தொங்கும் மார்பினை உடையவனாக விளங்குவும் சிவபெருமான். மூங்கிலை போன்று அழகிய தோளினை உடையவர் நம் சிவபெருமான். மிருதுவான மார்பில் குளிர்ச்சியான தரும் சந்தனத்தை பூசியுடும், தன்னை வழிபடுவோருக்கு ஆகிய பெண்களின் கூட்டத்தினிடையே ஆகும் அத்தகைய பெருமான் எங்கு இருக்கின்றார் அப்படின்றால், ஆரூர் தலத்தில், நம் ஆரூர் நகரத்தில் நான் கண்டு சுவாமியை வழிபட்டேன் என்று சொல்கின்றார். மார்பில் சந்தனம் பூசியவராக உள்ளார், பெண்கள் வழிபடும் இனிமையாக உள்ளவார் என்று சொல்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையுடையவர் ஆரூர் தலத்தில் நான் நகரத்தில் கண்டேனே என்று சொல்லி பாடி முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.